அன்னை தமிழுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என் வணக்கங்கள். மக்களே, உங்களுக்கு அமிதாப் பச்சன் தெரியும் நினைக்கிறேன். இந்தி திரையுலகிலே மிக பிரபலமான நடிகர் அவர் தான். அவர் தன்னோட படப்பிடிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போறாரு, விமான நிலையத்துக்கு போறாரு. அப்போ போற வழியில அவரோட ரசிகர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி அவருக்கு மாலை அணிவித்து அவரோட போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ விமான நிலையத்துல தன்னோட இருக்கையில போய் அமர்றாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு நேர்த்தியான உடை அணிந்த ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அமிதாப் பச்சன் நினைக்கிறாரு, நம்ம எவ்வளவு பெரிய மனிதர், நம்ம உட்கார்ந்துருக்காம இவர் கண்டுக்காம இருக்கிறான்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் சென்றோன்னா அமிதாப் பச்சன் ஹாய் சொல்றாரு, பதிலுக்கு அவரும் ஹாய் சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த பதிலுமே அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்றோன்னா அமிதாப் பச்சன் நீங்க திரைப்படம் பார்ப்பது உண்டா என்று கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் சொல்றாரு, நான் பார்ப்பேன் அப்படின்றது. அதுக்கு அமிதாப் பச்சன் சொல்றாரு, அதுல நான் ஒரு நடிகராக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓ அப்படியா, அருமை அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த பதிலுமே அவர் சொல்லவே இல்லை. அமிதாப் பச்சனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, ஏன்னா இது நம்ம இவ்வளவு சொல்லியுமே நம்ம பத்தி எந்த எதுவுமே கேட்காம இருக்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க இறங்குற நேரத்துல வந்து அமிதாப் பச்சன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் உங்க கூட நான் பயணிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அமிதாப் பச்சன் கேட்கிறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, என்னோட பெயர் வந்து டாட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அமிதாப் பச்சனுக்கு அவ்வளோ ஆச்சரியமாச்சு, என்னடா நான் இந்தியாவுல மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தி வரும் ஜிஆர்டி டாட்டா நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஆனா நம்ம இவரை விட நம்ம தான் பெரிய மனிதர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்கிட்ட நல்ல பணிவு பண்பு இருக்கு, ஆனா நம்ம உயர்ந்தவன் நினைச்சு தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்றாரு. மக்களே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்னதான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரபலமான மனிதராக இருந்தாலும் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்ம கிட்ட என்னைக்குமே இருக்கணும், பணிவு என்னைக்குமே இருக்கணும். அப்பதான் நம்ம நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியும். நன்றி.